வருண். என்னம்மா? வருண், உங்க மாமா வந்திருக்காரு பாரு. வாங்க. வாங்க மாமா. வணக்கம் மாப்பிள. இப்பதான் வந்தீங்களா? ஆமா மாப்பிள. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பேசிட்டு உட்காருங்க மாமா. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன மாமா, பத்திரிக்கை ப்ரூஃப் பத்தி விவரம் சொல்ல வந்தீங்களா? ஆமா மாப்பிள. அப்படியே கல்யாண செலவுக்கு என் பங்கு அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வந்தேன். கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தப்பதான் உங்க அம்மா என்ன இங்க கூட்டு வந்தாங்க. நாங்க சும்மா ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம் மாமா, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், இவர் தான் நான் கட்டிக்க போற பிரியாவோட அப்பா. பேரு கிருஷ்ணன். ஹலோ சார். வணக்கம் சார். வந்த மாமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே பழக்கம். இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன்னு முறுகிட்டு திரியறான். முதல்ல என்ன பார்த்தா பயந்து நடுங்குவான். சரி மாப்பிள, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். அம்மா காஃபி கொண்டு வர போயிருக்காங்க, குடிச்சிட்டு போலாமாமா? பரவாயில்ல மாப்பிள, நான் கீழே போய் அவங்கள பார்த்துட்டு அப்படியே புறப்படுறேன். சரி வாங்க. வரேன் மாப்பிள, வரேன் சார். ரொம்ப தங்கமான மனுஷன்டா, சத்தம் போட்டு கூட பேச மாட்டாரு. அம்மா இல்லாத குறைய தெரியாம பொண்ணை எவ்வளவு நல்லா வளர்த்திருக்காரு தெரியுமா? நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததா சொல்றாரு. ஆனா இவர் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல பணம் காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. விஷயம் எங்கேயோ இடிக்குதே. டேய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையும் யோசிச்சுட்டே இருக்க? என்ன திங்க் பண்ற? ஏய், உன் மாமா கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்ததா தானே சொன்னாரு. ஆமா, அது என்ன இவ்வளவு டவுட்டா கேக்குற? அவருக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கா? என்னடா கேள்வி இது? இப்பதான் 2 லட்சம் கொடுத்ததா சொன்னாரு, அதை கேட்டுட்டும் பண பிரச்சனை இருக்கான்னு கேக்குற? அர்த்தம் இல்லாம கேக்குறடா நீ. இல்ல வருண், ஒரு காரணமா தான் கேக்குறேன். உன் மாமனாருடைய பணம் 10 லட்சம் ரூபா காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்ற? வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல 15 நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியல. இவரும் நேத்தி ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனாரு. ஆனா இப்ப இங்க வந்து 2 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொல்றாரு. அதான்டா எனக்கு டவுட்டா இருக்கு. நீ போலீஸ் இல்ல, அதான் ஒரு மேல டவுட் பண்ற. வருண், பின்ன என்னடா, பணம் தொலைஞ்சு போயிருந்தா வேற பணமே இருந்திருக்காதா? அவர் நிலத்தை வித்து கல்யாணம் பண்றதுக்காக பணத்தை கொண்டு வந்திருக்காரு. அவர் மேல டவுட் படாதடா. இல்ல டவுட்னு சொல்லலடா, பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நேத்தி வரைக்கும் ஸ்டேஷன்ல இருந்தவரு இன்னைக்கு எப்படி பணம் கொடுக்கற அளவுக்கு வந்தாருன்னு ஒரே குழப்பமா இருக்குடா. இதுல என்ன குழப்பம்? கல்யாண செலவுக்குன்னு வெளியில யார்கிட்டயாவது கடன் வாங்கிருக்கலாம் இல்லையா? பணம் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா சென்டிமெண்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சு எங்ககிட்டயும் சொல்ல மறந்துருக்கலாம் இல்லையா? இத போய் பெருசா டவுட் பண்ணி கேக்குற? நீ இப்படி எல்லாம் பேசணும்னு தெரிஞ்சா அம்மாவும் சங்கடப்படுவாங்க, எங்க மாமனாரும் சங்கடப்படுவாரு. பாத்துக்க. இல்லடா, இந்த விஷயத்தை நான் ஒரு போலீஸ்காரனா பார்க்கவே இல்ல, ஒரு சராசரி ஹியூமன் பீயிங்கா தான் பாக்குறேன். இங்க பாரு, இத பத்தியோ இல்ல எங்க மாமனார் கேரக்டர் பத்தியோ தப்பா பேசணும்னு வச்சுக்கேன். சாரிடா, சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? புரியுது வருண், ஐம் சாரி. நான் குழப்பத்துல இருக்கேன்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். நீ இந்த விஷயத்த மனசுல வச்சுக்காதடா. இன்னொரு விஷயம், நான் இப்படி பேசினத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இல்லடா, நான் யார்கிட்டயும் சொல்லல. வருண், வந்து காபி எடுத்துட்டு போப்பா. வரமா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள, அவங்க சொன்ன அட்ரஸ் இதுதானா? சரியா விசாரிச்சு இந்த வீடு தான். வாங்க வாங்க, உள்ள போங்க. விஸ்வா, விஸ்வா, விஸ்வா. ஆமா அகிலா, எப்படிமா இருக்க? டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்பா இருக்கும்போதுதான் சொத்து சொத்துன்னு நீ அலைஞ்சுகிட்டு இருந்த. அதெல்லாம் வேண்டான்னு நான் தலை முழுகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியே. உன்னால என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சொல்லு, என் புருஷன் எங்க? அவரை விட போறியா இல்லையா? கையெடு முதல்ல. மாட்டேன். சொத்துக்காக என் புருஷன் உயிரை எடுப்பேன்னு சொன்ன உடனே
நான் சும்மா விட மாட்டேன். என்ன பெருசா புருஷன் டயலாக் விடுற? விஸ்வா என்ன விருப்பத்தோட அவன் கழுத்துல தாலி கட்டினா? நந்தினி கம்பல் பண்ணதுனால கட்டினா. விருப்பத்தோட கட்டினாரோ கட்டாயப்படுத்தி கட்டினாரோ அது முக்கியம் இல்ல. எப்ப விஸ்வா என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே அவர் என்னோட புருஷன் ஆயிட்டாரு. அவருக்காக என் சொத்து மட்டும் இல்ல, என் உயிரை கூட நான் கொடுப்பேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படி ஒரு சென்டிமெண்டோ இந்த தாலி விஷயத்துல? மடியாகில கண்ணு, நீ உன் புருஷனுக்காக உயிரெல்லாம் கொடுக்க வேணாம். பெங்களூர்ல இருக்க சொத்து ஃபுல்லா எனக்கு சொந்தம்னு எழுதி கொடு, அது போதும். அப்படித்தானே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்கிள், அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. சார் கொடுக்காதீங்க. முதல்ல விஷயம் கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திட்டோம். அதுக்குள்ள கேட்டு போடுறாரு. ஏன் செல்போன்ல அனுப்பின படத்தெல்லாம் நம்ப மாட்டீங்களோ? நேர்ல காமிச்சாதான் நம்புவீங்களோ? நீ எதுவும் பேசாத. முதல்ல விஷயம் கொண்டு வந்து எங்க முன்னாடி நிறுத்த. சரிங்க சார், காமிக்கிறேன் சார். விஸ்வா, புருஷனை பார்த்த உடனே பாசம் வரக்கூடாது, ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர்ஸ் தான் வரணும். புரியுதா? முதல்ல விஷயம் விடுறா. விடுறாங்கறல. நீ என்ன இந்த ஹீரோவை காப்பாத்த வந்திருக்கிற திடீர் ஹீரோவா? ஐயோ ப்ளீஸ் விஸ்வாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? மாப்பிள்ளை விட்டுருப்பா, உன்னை கெஞ்சி கேக்குறப்பா. நீ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறியா இல்ல விஸ்வாவை பரலோகத்துக்கு அனுப்பிடுவா? வேண்டாம் வேண்டாம், நான் என்னோட எல்லா சொத்தையும் கொடுத்துறேன். நான் கொடுத்துறேன். அங்கிள், அந்த பணத்தை கொடுங்க அங்கிள். அகிலா, அவன் எதுவும் செய்ய மாட்டான், சும்மா பயமாத்துறான். எனக்கு ஒண்ணு தெரியும், அவன் எதுவும் செய்ய மாட்டான். இல்ல விஸ்வா, எனக்கு உங்க உயிர் தான் முக்கியம். இது எனக்கு முக்கியம் இல்ல. அகிலா, பைத்தியம் மாதிரி பேசாத அகிலா, அவன் எதுவும் செய்ய மாட்டான், அவன் சும்மா. விஸ்வா, நீங்க வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சார், கொஞ்சம் அவளை கூட்டிட்டு போங்க சார். இங்க இருந்து கொடுத்து தொலைக்க போற டாக்குமெண்ட் சார். நீங்க கட்டின தாலி என் கழுத்துல நிலைச்சு நிக்கணும். அதுக்கு இந்த சொத்து தான் வெல்லனா. தாராளமா நான் இதை கொடுத்துருவேன். அகிலா, அவன் மேல கேஸ் இருக்கு, அவன் செய்ய மாட்டான், சும்மா மிரட்டுறான். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு கை பட்டுச்சு. பாரு, சொன்ன கேளு, பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க. ஐயோ ப்ளீஸ் விஸ்வா, உங்க உயிரோட நான் விளையாட விரும்பல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு என்ன சொத்து தானே வேணும்? எல்லாம் உனக்கு தான் சொந்தம். இதுல சைன் பண்ணிருக்கேன். இந்தா. அகிலா, நான் இதுக்கு அகிலா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்போ ஒரு விடு. டேய், படிச்சு பார்க்க வேணாம், படிச்சு பார்த்துட்டு விடுறேன். சும்மா இருக்கணும் அது வரைக்கும். ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி. நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. ஓகே, எல்லாம் கரெக்டா எழுதி கொடுத்துருக்க, பர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்புறம் என்ன? விஸ்வாவை என் கூட அனுப்பு. அனுப்பிடுவேன். ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுது. ஆமா அகிலா, விஸ்வாவை கூட அனுப்பிட்டா அப்புறம் எனக்கு பிரச்சனை வரும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சொல்ல அகிலா, விஸ்வாவை என்ன பண்ணலாம்? புருஷன் புருஷன் நீதான் உயிரை விட்ட, நீயே சொல்லு. உன் புருஷனை என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. உனக்கு தேவை சொத்து தானே? அதை நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் பிரச்சனை பண்ற?
இப்ப மரியாதையா விஸ்வாவை என் கூட அனுப்பி வை. மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு கேரண்டி கொடு. விட்டுறேன். என்ன சொல்ற? நான் இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போன உடனே நீ வக்கீல வச்சு கேஸ் போட மாட்டேன்னு உறுதி கொடு. நீ குடுக்கிற மாதிரி கொடுத்து விஸ்வாவை கூட்டிட்டு போவ. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் விஸ்வாக்கு வீரம் பிறக்கும். சொத்து பூராவும் அகிலாவுக்கு தான் சொந்தம்னு என் மேல கேஸ் போடுவான். இதெல்லாம் நடக்காதா என்ன? ஐயோ நடக்காது, அப்படி நடக்கவே நடக்காது. இனிமே உன் வழிக்கே வர மாட்டோம். இது என் தாலி மேல சத்தியம். இப்ப நான் விஸ்வாவை கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போ தாயே. தாராளமா உன் புருஷனை கூட்டிட்டு போ. கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். போ 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 போயிட்டே இரு. திருப்பி எப்படி வாங்குறேன்னு பாக்குறியா? வாங்க போலாம். ப்ளீஸ் விஸ்வா வாங்க. போடா. போயிடுறா. புறா. சம்பந்திமா விஸ்வா விஸ்வா வந்துட்டியாடா? உன்னை பத்திரமா காப்பாத்தியாச்சுன்னு சம்பந்தி போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிரை திரும்பி வந்துச்சுப்பா. அந்த படுவாவிங்க உன்னை ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அழிச்சு கிடிச்சு சித்திரவதை பண்ணானுங்களாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னங்க போன இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லல்ல? விஸ்வா கிட்ட மறுபடியும் மூர்த்தி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்ல? அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் கேட்டதை கொடுக்காமலே விஸ்வாவை கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் ஒரு குட்டி கலாட்டாவே பண்ணிட்டான். என்னங்க சொல்றீங்க? கலாட்டாவா? விஸ்வாவை கண்ணில் காமிச்சதும் அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டு விஸ்வாவை கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த மூர்த்தி கத்தியை காமிச்சு அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். அதான் என்னால எதுவும் பண்ண முடியல. பின்ன என்ன, போன இடத்துல கேட்டதை கொடுத்துட்டு விஸ்வாவை மீட்டுட்டு வரதை பார்க்காம நீங்க பாட்டுக்கு வீரத்தனம் சூரத்தனம் எல்லாம் காட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களால விஸ்வா உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க? போலீஸ்க்கு போனாலே விஸ்வாவை கொன்னு கடல்ல தூக்கி போட்டுடுவேன்னு சொன்னவன்ட்ட போய் உங்க வீரத்தை காட்டணும்னு நினைச்சிருக்கீங்க. உங்களால அகிலா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? ஏங்க நீங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? விஸ்வா உயிரோட விளையாட தயாரா இல்லைன்னு சொல்லி அந்த பத்திரத்தை பிடிக்க அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு விஸ்வாவை கூட்டு வந்திருக்கலாம்ல. என்ன எங்க பேச விட்டாங்க? விஸ்வாவை பார்த்ததும் இவர் பாஞ்சு காப்பாத்த போயிட்டாரு. அதுக்கு மேல விஸ்வா என் உயிரே போனாலும் சொத்து பத்திரத்தை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னதுல என்ன சார் தப்பு? என் பொண்டாட்டி குழந்தைய என்னை விட்டு போய் எங்க அம்மா விஷம் குடிச்சு இத்தனை நடந்து நான் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பல. ஏன் தெரியுமா? இவ சொத்தை இவளுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக வக்கீல வரவழைச்சு அந்த ஆள் மேல கேஸ போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நோட்டீஸ் அனுப்பி இத்தனையும் எதுக்கு சார் செஞ்சேன்? கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கையில டாக்குமெண்ட் தூக்கி கொடுக்கறதுக்கா? அவன் மிரட்டினானா இவ உடனே ஏங்க அதான் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு உங்களை உயிரோட மீட்டுட்டு வந்திருக்கால. இதுக்கப்புறமா அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க அதை பத்தி பேசுங்க. அகிலா புகுந்த வீடு ஆம புகுந்த வீடு. அவளை பார்த்ததுல இருந்துதான் என் பையனுக்கு கெட்டது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவன் உயிருக்கு அகிலானாலையும் அவங்க குடும்பத்தாலையும் தான் ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி உங்க அம்மா அகிலாவை அடிச்சாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க? அகிலாவை மருமகளா ஏத்துக்க போறாங்களா இல்ல அவ இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு துரத்த போறாங்களா? தாலி கட்டின புருஷன் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி தன்னோட சொத்தெல்லாம் கால் தூசிக்கு சமம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காளே அகிலா. இனிமேலாவது அவ மனச புரிஞ்சுக்க போறீங்களா இல்ல எப்பவும் போல இப்படியே தான் இருக்க போறீங்களா? அகிலாவை பொண்டாட்டியா நடத்தல, அவ தாலிய பெருக்கி போடல. இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்க வந்த என்கிட்ட சண்டை போட்டீங்க. பத்தா குறைக்கு அவளுக்கு நடக்க இருந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு விஷத்தை குடிச்சீங்க.
இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? ஆனா அகிலா எதையுமே மனசுல வச்சுக்காம இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இனிமேலாவது அவ மனசை எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. வாங்க. வரமா. நீ செஞ்சதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல செஞ்சது தப்புன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அம்மா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் மேல இருக்கிற ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நம்பிக்கையோட இருப்போம். நாங்க வரோம். வாமா, வாங்க மாப்பிள்ள. வரும் அத்தை. சாம்பார் ஸ்மெல் அப்படியே ஆளை தூக்குதுக்கா. ரூம்ல என்னால படிக்க முடியலன்னா பாத்துக்கோ. ஏன் என்ன அப்படியே ஜொயின்னு இழுத்துட்டு வந்துருச்சு. யம்மி, சூப்பரா இருக்குக்கா உன் சாம்பார். கீர்த்தனா, என்ன இது கையை கூட கழுவாம? யம்மி அக்கா, கை கழுவிட்டுதான் சாப்பிடணும்னு தோணவே இல்லை. அந்த அளவுக்கு உன்னோட சாம்பாரோட மனம் என்ன அப்படியே இழுத்துருச்சு. அது என்னன்னு தெரியுமா? உனக்கு நல்ல பசின்னு நினைக்கிறேன். அதான் சாதாரணமா செஞ்சது கூட உனக்கு ரொம்ப ருசியா தெரியுது. ஆஹா, வருண் மாமா வரப்போறதுனாலதான் உன்னோட சமையல் ருசி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கரெக்டா? எஸ் தானே? அப்போ இத்தனை நாள நான் செஞ்ச சமையல் நல்லா இல்லைன்னு சொல்ற. இத்தனை நாள் சூப்பர், ஆனா இப்போ சூப்பரோ சூப்பர். எடுத்துட்டு போ. அப்பா, சுட சுட சாப்பாடு ரெடி. நானும் ரெடியா தாமா இருக்கேன். போதுமா? அப்பா, இன்விடேஷன் விஷயமா பேச போனீங்களே, என்ன பேசுனீங்க? இதெல்லாம் நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படியே செய்திருங்க அப்படின்னு சம்பந்தி கிட்ட சொல்லிட்டேன். உங்கள் நல்வரவை நாடும் சுத்தமும் நட்பும் அப்படின்னு போட சொல்லிட்டமா. என்னப்பா இது? அப்படின்னா அத்தை பேரையும் சித்தப்பா பேரையும் இன்விடேஷன்ல போடலையா? இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களும் நம்மள வந்து பார்க்கல, நாமளும் அவங்கள போய் பார்க்கல. சொல்ல போனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என் கல்யாணத்திலேயாவது எல்லாரும் ஒண்ணு சேரலாமாப்பா? அவங்க பேச்சையே பேச வேண்டாம் பிரியா. நான் எப்போ அவங்க பேச்சை எடுத்தாலும் நீங்க இதே தான் சொல்றீங்க. அவங்க நம்மள ஒதுக்கி வச்சிருக்காங்களா
இல்ல நாம அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கோமான்னு இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுப்பா. அக்கா, நாம இந்த பேச்சு எடுத்தாலே அப்பா டல் ஆயிடுவார்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே அதை பத்தி கேக்குற. விடு. சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் நல்லது பிரியா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரிப்பா. ஆனா இப்போ எனக்கு மேரேஜ் ஆக போகுது. இப்ப கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சொந்தங்களே இல்லாம இருந்தா கூட பரவாயில்லப்பா. ஆனா அத்தையும் சித்தப்பாவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க பேரை என் மேரேஜ் இன்விடேஷன்ல போடாம வெறுமனே சுற்றமும் நட்பும்னு போட்டா அது நல்லா இருக்காதுப்பா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கூட இத்தனை வருஷமாவா அது ஆறாம இருக்கு. என் மேரேஜ் மூலமாவது அது ஆறட்டுமே. அக்கா வா. நான் கேட்டது தப்பாப்பா? நம்ம வீட்ல நடக்கிற விசேஷம் என்னோட கல்யாணம். அதுல அத்தையும் சித்தப்பாவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பாப்பா? நானே மறந்து போன விஷயங்களை ஏமா ஞாபகப்படுத்துறீங்க? அப்போ கடைசி வரைக்கும் நாங்க அவங்கள பார்க்கவே முடியாதா?